Hello friends, welcome to Anmages YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Zebronics ஓட contactless infrared thermometer AD801 தான். ஆக்சுவலாக நம்ம இதை பார்த்துருப்போம். நம்ம வந்து இந்த தியேட்டர் ஷாப்பிங் மால்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இதில் ஆக்சுவலாக வந்து 3 டைப் இருக்குது. நார்மல்னால் ஒரு லைட்லேயும், நார்மல் ஃபீவர்னால் ஒரு இன்னொரு லைட்லேயும், ஹை ஃபீவர்னால் வேறு ஒரு லைட்டும் இண்டிகேஷனாக காமிக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஸோ இதோட அன்பாக்சிங், அதோட ரேட்டு, அது ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஹை அக்யூரஸியாக இருக்கும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் ரெண்டுத்துலேயுமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி சவுண்டு வரும். அதே மாதிரி அந்த பேக் சைடில் இருக்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி முன்னாடியே தெரியும், Zebronics வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தான். ஸோ அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு, மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மெஷரிங் டிஸ்டன்ஸு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரேட்டு பார்த்திங்கன்னா 8000 ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபைனலாக நான் எதில் வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ISO 9001 சர்டிஃபைடு பிராண்ட் தான் Zebronicsோட எல்லா ப்ராடக்ட்டுமே வரும். அதே மாதிரி அதோட ஸ்க்ரீன் சைஸும் பார்த்திங்கன்னா 149/77 x 43 mm. ஸோ ரேப்பிட் ஆப்ரேஷன், ஆட்டோ ஷட் ஆஃப், அதே மாதிரி AAA பேட்ரி. ஸோ 16 செட் மெமரி டிஜிட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவ்வளோதான் இதோட ஓவரால் சைடில் இருக்க பிக்சர்ஸ்லாம். ஸோ வேறு எதுவும் இதோட அட்வான்டேஜ்னு கொடுக்கல. ஆக்சுவலாக இதில் இருக்க ஃபங்க்ஷனும் இது தான். ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளான பேக்கிங் தான், ஒன்றும் வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸும் ஒரு மேனுவலும் இருக்குது. ஸோ இந்த யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே இது தான் போல். ஸோ நீங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா இதில் வந்து அதோட ப்ராசஸ்ஸு, ப்ரொசீஜரு, அதே மாதிரி பாக்ஸில் கொடுத்துருந்த அதே ஐட்டம் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ், அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம கால்குலேட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்டலேஷன் அண்ட் யூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதே மொத்தம் 3 பட்டன் தான் இருக்கும். ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இண்டிகேஷன், டோனு, அதே மாதிரி 2 மோடு இதில் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் மோடு, இன்னொன்று பாடி மோடு. அதே மாதிரி டிஸ்பிளே யூனிட்டு, டிகிரி செல்சியஸாக, டிகிரி ஃபாரன்ஹீட்டா, அதே மாதிரி டிஸ்பிளே வேல்யூ, மெமரி யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ், அதே மாதிரி ஓவராலும் பேக்கேஜில் இருக்கிறது இதே தான். இப்போ நீங்கள் இங்கே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். F1, F2, F3ன்னு 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அது மூலயமா நம்ம எப்படி வந்து டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதையும் காமிக்கிறேன் எப்படி லைவாக பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இது நார்மலாக வந்து இதோட பேட்ரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி AAA பேட்ரி தான். ஸோ இப்போ இந்த கன் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளோட ஹேண்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதுதான் ஸ்பீக்கர். ஸோ சும்மா சிம்பிளாக டோன் மட்டும் வரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்பையும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வயலட் கலரில் டச் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த கன் மாதிரி இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் வந்து அதை ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து ரீட் பண்ணுவோம். அது மற்ற டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் ரீட் பண்ணாது. அதே மாதிரி இது கான்டாக்ட்லெஸ்ஸுங்கிறது தான் இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த கோவிட் டைம்லேருந்து தான் இதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலரில் இருக்கிறத புஷ் பண்ணி வெளில தள்ளிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து AAA பேட்டரியை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒன் சைடு ப்ளஸ்ஸும் ஒன் சைடு மைனஸ் இருக்கும். அதில் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் ப்ளஸ்ஸும் ரைட் சைடில் மைனஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இது பேட்ரி இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் அது ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கன்னை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே டிஸ்பிளே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஸ்டார்ட் ஆகிடும். வேறு எதுவும் அந்த ஆன் ஆஃப் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த டிஸ்பிளே சைஸுமே நல்ல பெருசாக தான் இருக்குது, டிஸ்பிளேயோட சைஸு. அதே மாதிரி வெயிட்டும் பேட்டரியோடையுமே ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த கலரும் வந்து நான் வாங்கியிருக்கிறது ஒயிட் அண்ட் வயலட்டு. ஸோ நீங்கள் வேறு எதுவும் கலர் அவைலபிளாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா
F1 அப்படி இருக்குது பார்த்தீங்களா. F1னா ஃபங்க்ஷன் 1, F2னா ஃபங்க்ஷன் 2, F3னா ஃபங்க்ஷன் 3. ஸோ நீங்கள் F1 அழுத்திட்டு அப் அண்ட் டவுன் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை மாற்றிக்கலாம். ஒன்று வந்து ஹோம் காமிக்கிது பார்த்தீங்களா, அது காமிச்சா அது வந்து ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் மேலே நீங்கள் அடித்து டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாடி, 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இது F2வை வச்சுட்டு மேலே கீழே பட்டன் அப் அண்ட் டவுன் பட்டன் அழுத்தினீங்கன்னா சவுண்டு ஆன் ஆஃபு. ஸோ அகைன் நான் மோடை அழுத்தினா F3க்கு சேஞ்ச் ஆகும். F3க்கு சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப அப் அண்ட் டவுன் பட்டன் அழுத்தினா டிகிரி ஃபாரன்ஹீட்டு டிகிரி செல்சியஸ் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மோடை நீங்கள் வந்து லைட்டாக ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக அது F1, F2, F3 காமிக்கும். ஸோ F1ல் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். F2வில் பார்த்தீங்கன்னா சவுண்டை ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். F3யில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிகிரி செல்சியஸாக டிகிரி ஃபாரன்ஹீட்டான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எது வேணுமோ அதை செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அது ஹோம் பட்டனில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ ஆப்ஜெக்டில் வச்சுக்கிட்டு ஒரு டிவைஸ் மேலே அடிக்கிறப்போ இந்த டிவியில் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், 37.8 டிகிரி செல்சியஸ்ன்னு காட்டுது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஜெக்டில் இருக்கிறதுனால இது வந்து இதே க்ரீன் கலர்லேயே காமிக்கும், எந்த ஒரு இண்டிகேஷனும் சேஞ்ச் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 3 கலர் டெம்பரேச்சர் இண்டிகேஷன் உள்ள டிஸ்பிளே. ஸோ இதுவே நான் இந்த மோடை சேஞ்ச் பண்ணி பாடியில் வச்சுறேன். இப்போ F1ல் வச்சு அப் பட்டன் அழுத்திட்டேன். ஸோ அழுத்தினோன்னா பாடிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மூஞ்சி மாதிரி போட்டுருக்கு பார்த்திங்களா, அப்படி போட்டுருந்துச்சுன்னா நம்ம பாடியில் டெம்பரேச்சர் பண்ணுறது, நம்ம பாடியை செக் பண்ணுறது. ஸோ 39 டிகிரி செல்சியஸ் இந்த டிவியில் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, பாடியில் 39 டிகிரி செல்சியஸாக இருந்தால் அது வெரி ஹை டெம்பரேச்சர். ஸோ அதில் வந்து 3 லெவலில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 34லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நார்மல், அதே மாதிரி 38 டிகிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து மாட்ரேட்டான ஃபீவர், அதாவது லைட் ஃபீவர்னு சொல்லுவோமோ அது மாதிரி. ஸோ 38 ப்ளஸ் 38.1லேருந்து அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இது 39.4ல் இருக்கிறதுனால தான் ரெட் கலரில் காமிக்குது. ஸோ நான் இதை ஆப்ஜெக்டில் வச்சு செக் பண்ணதுனால இது ரெட் கலரில் காமிக்குது. இதுவே நான் நார்மலாக கொண்டு வந்துட்டு திரும்ப அந்த ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா 36.4 இருக்கிறதுனால க்ரீனில் காமிக்குது. ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்க 3 டெம்பரேச்சர் இண்டிகேஷன் லைட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி மோடில் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் வச்சு நீங்கள் எவ்வளோ தான் டெம்பரேச்சர் ஹையாக ட்ரை பண்ணாலும் அது நார்மல், அதாவது க்ரீன் லைட்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீணாக ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். ஆப்ஜெக்ட் மோடில் வச்சு டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2799 ரூபா. நான் tulipsmile.comலேருந்து வாங்கினேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.